ஏற்ற மாதிரி வந்து லாரி சடனாக திரும்பி ட்விஸ்ட் ஆகி அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி க்ரஷ் பண்ணிடுச்சு. இந்த கை வந்து இந்த முளிங்கலி கீழே இருக்கக்கூடிய கை வந்து என்னுடைய மடியில் தான் விழுந்தது. நான் வந்து ஆக்சுவலாக மதுரை மாவட்டத்தில் சுண்ணாம்பூர்னு ஒரு சின்ன கிராமம். அப்போல்லாம் பஸ் கிடையாது. நான் படித்த காலம் வந்து 70s. வேற வழி இல்லாமல் நடந்தே தான் போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசு பள்ளியிலே தான் படித்தோம். உணவுக்கு கஷ்டப்பட்ட காலமெல்லாம் உண்டு, சாப்பாட்டுக்கும் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். இங்கே மதர் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்க. பெரிய அளவில் வந்து எங்களுக்கு பொருளாதாரமாக கிடையாது. இந்த நடுத்தரத்தோட கீழே. முக்கியமாக உங்களுடைய வலது கை வந்து செயலில் இருந்தது. எதனால், எப்படி ஆச்சு சார்? திடீர்னு ஒரு 3 மணியை போல் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது. அப்போ நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். லாஸ்ட் சீட்டுக்கு முதல் சீட்டு ஏற்ற மாதிரி வந்து லாரி சடனாக திரும்பி ட்விஸ்ட் ஆகி அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி க்ரஷ் பண்ணிடுச்சு. இந்த கை வந்து இந்த முளிங்கலி கீழே இருக்கக்கூடிய கை வந்து என்னுடைய மடியில் தான் விழுந்தது. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்ட் மட்டும் வந்து இன்னொரு லாரியில் அந்த ஹூக்குலேயே வந்து ஒட்டிக்கிட்டு அப்படி தொங்குனது. அது சிதையாமல் இருந்திருந்தால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். அது சிதைஞ்சு லாஸ் ஆனதுனால ஸோ அதை வந்து ஜாயின் பண்ண முடியல. அதனால வந்து இதிலேருந்து அவர் பேர் வந்து ஆலிவர். அவர் எப்பவுமே கூட தான் இருப்பார். 5 இயர்ஸ் ஆச்சு. வந்த உடனே வந்து அந்த வாழெல்லாம் ஆட்டுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது 24 hours ஜாப். நைட்டு 12 மணிக்கு கூட எனக்கு ஃபோன் வரும். ஆக்சுவலாக கலெக்டர் ஆகணும், IAS ஆகணும் அப்படின்னு நினச்சது ஒரு 23-24 வயசில் தான் நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணோம்.